இன்னைக்கு இந்தியா வந்து 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருக்குன்றாங்க. அதாவது 4th லார்ஜஸ்ட் எக்கானமின்றாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக, சைனாவுக்கு அடுத்தபடியாக, ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக இந்தியா இன்னைக்கு வந்து 4வது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். மோடி கூட நிறைய அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்காரு. உலக நாடுகள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? 2 காரணம் தாங்க. ஒன்று, நம்ம கிட்ட இருக்க நிலப்பரப்பு. 2வது, நம்ம கிட்ட இருக்க மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் சொல்லக்கூடியது. இந்த 2 பலத்தினால மட்டும்தான் இன்றைக்கி இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரமாக உயர்ந்திருக்கு. அஃப்கோர்ஸ் லீடர்ஸு, பாலிசிஸ் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். நம்ம கொண்டு வந்திருக்க சிஸ்டம்ஸ், பாலிசிஸ், நியூ ஆக்டு, அயல் நாட்டு முதலீடை வரவேற்கிறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் இந்த 2 விஷயந்தான். நம்ம கிட்ட இருக்க நிலப்பரப்பு, 2வது நம்ம கிட்ட இருக்க மனித வளம். ஆனால் இதை கூட நம்ம இன்னும் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து நிறைய பிளாட்ஸ் விளைஞ்சிட்ருக்க விளை பூமிகளை வந்து அப்படியே பிளாட்டாக போட்டு விற்றுட்ருக்காங்க ரியல் எஸ்டேட்காரங்க. அதையும் நம்ம வாங்கிட்டுருக்கோம். எல்லாருமே வாங்கி குமிச்சிட்ருக்காங்க. ஒருத்தருக்கும் 10 லேண்ட் 20 லேண்ட் வாங்கி குமிச்சிட்ருக்காங்க. என்னென்னா வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏறும்ன்ற மாதிரி. ஆனால் அந்த லேண்டு வந்து அதற்கான பயனை தராமல் இருக்குது, வெறும் கரம்பாக இருக்குது. அதில் வந்து ஒரு மரமோ செடியோ வளர்க்க முயற்சி பண்ணும். குறைந்தபட்சம் அது ஆக்சிஜனாகவும் கொடுக்கணும். இவ்வளோ மக்கள், 140 கோடி இருக்க மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் அது ஒரு ஆக்சிஜனாகவும் தரணும் ஒரு விஷயம். அது இல்லை, பயன் தரக்கூடிய மரங்கள், தென்னையோ மாமரங்களோ ஏதாவது ஒரு உணவு தரக்கூடிய மரங்களையும் நம்ம வளர்க்குறது நல்லது. லேண்டு வாங்காமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. முதலீடு பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. லேண்டு வாங்கிட்டீங்களா, அதில் ஏதாவது ஒரு செடியை வளர்க்க முயற்சி பண்ணும். இது ஒரு விஷயம். அது இருக்கும் பொழுது இன்னும் நம்ம நாடு உயர்ந்த வல்லரசாக மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித வளம். 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதுவும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான். அதாவது சேவையை ஏற்றுமதி பண்ணக்கூடிய பெரிய நாடாக இந்தியா இருந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம பிபிஓன்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர் கம்பெனின்னு சொல்கிறோம், சர்வீஸ் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நானுமே ஒரு சர்வீஸ் பேஸ் இண்டஸ்ட்ரி தான். இந்தியா ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன், அயல் நாடுகளும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சர்வீஸ்ன்றது பொருள் சார்ந்து இல்லாமல் நம்மளோட சர்வீஸை வந்து அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி பெரிய அளவில் வளர்ந்துருக்க பொருளாதாரம். அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் என்னக்கூடிய அந்த மனித வளங்கள் வந்து ஐடியலாக சும்மா இருக்கக்கூடாது. அதாவது வேலை செய்யாமல் வெட்டியாக இருக்கக்கூடாது தான் ஆன்சர். அப்பா இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு நாளும் ஒரு மனிதனோட மனித ஆற்றல் தேவையில்லாமல் சும்மா இருந்ததுன்னா இந்தியா வல்லரசாவது தடைப்படும். இன்றைக்கி இந்தியா வல்லரசு 52% உழைக்கும் வர்க்கம் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒருத்தன் குறைந்தபட்சம் 500 ரூபாய் சம்பாரிச்சினாங்க, ஒரு 15,000 ரூபா மாத வருமானம் அவன் ஈட்டிடணும். அவனோட உடல் உழைப்பு வீணாக ஐடியலாக இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம உலகத்திலேயே முதல் பொருளாதாரமாக மாறிவிடுவோம், வல்லரசாக மாறுவோம். அதாவது நிலங்களை பயன்படுத்தணும், மனித வளத்தை பயன்படுத்தணும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.